கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாலை வேளையை தேவன் தந்தபடினா நன்றியோடு நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் இரட்சகனே, எங்கள் கண்மலையான கிறிஸ்து இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதாவுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜன் அதிசயமானவருக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், நல்லவருக்கு வல்லவருக்கு பெரியவருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தன் அவருக்கே ஸ்தோத்திரம், துதி கன மகிமையெல்லாம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகருக்கு ஸ்தோத்திரம், நல்லவருக்கும் வல்லவருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்த அடைக்கலமானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நீ நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்தவர்கள் கன மகிமை துதி எடுத்துக்கொள்ளும், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆறுமுகம் ஜெபமணியா. மேலே இருக்கியா இல்லையா? எங்கே இருக்க? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலை பாடிடுவோம். இன்கால் மெசேஜ், அதில் ஒரு பாடல் அனுப்புகிறேன், பாருங்கப்பா. என்ன பாடலுங்கிறத ஆமாம், அந்த பாடலை பார்ப்போம். துதி துதி என் மனமேங்கிற பாடல் அதை அனுப்புகிறேன், பாருங்கள். இன்கால் மெசேஜில் இருக்கும். ஆமாம், அந்த பாடல் தெரியுதா? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாடலே நாம் பாடுவோம். துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை, துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை, தூத கணங்கள் வாழ்த்தி புகழ்ந்திடும் வானவர் இயேசுவின் நாமமதே, தூத கணங்கள் வாழ்த்தி புகழ்ந்திடும் வானவர் இயேசுவின் நாமமதை, துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை, துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை, துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை. பாவமம் காரிருள் மூடிடும் வேளையில் ரட்சிக்க தீபமாய் வந்தார், பாவமம் காரிருள் மூடிடும் வேளையில் ரட்சிக்க தீபம் வந்தார், அற்புதமாய் நம்மை நடத்திடும் இயேசு அன்பரின் காயங்கள் கண்டே, துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை, துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை. கல்வாரியில் அன்று சிந்தின இரத்தம் கழுவிடும் பாவங்களை, கல்வாரியில் அன்று சிந்தின இரத்தம் கழுவிடும் பாவங்களை, கண்ணீரை துடைக்கும் அவரது அன்பு கல்மனம் கரைந்திடுமே, துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை, துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை, தூத கணங்கள் வாழ்த்தி புகழ்ந்திடும் வானவர் இயேசுவின் நாமமதே, தூத கணங்கள் வாழ் புகழ்ந்திடும் வானவர் இயேசுவின் நாமமதே, துதி துதி என் மனமே, துதிகளின் உன்னதனை. சீக்கிரமாயிதோ வருகிறேன் என்றவர் சீக்கிரம் வந்திடுவார், ஓ சீக்கிரமாயிதோ வருகிறேன் என்றவர் சீக்கிரம் வந்திடுவார், உன்னத தேவனின் மகிமையை காண அன்றே வந்திடுவாய், உன்னத தேவனின் மகிமையை காண இன்றே வந்திடுவாய்.
துதி துதி என் மனமே துதிகளின் உன்னதனை. நல்ல போராட்டம் போராடி என்றும் தேவன் சந்நிதி சேர்வாய். நல்ல போராட்டம் போராடி என்றும் தேவன் சந்நிதி சேர்வாய். ஜீவகிரீடம் பெற்றிட முடிவில் தேவன் அருளை பெறுவாய். ஜீவகிரீடம் பெற்றிட முடிவில் தேவன் அருளை பெறுவாய். துதி துதி என் மனமே துதிகளின் உன்னதனை. துதி துதி என் மனமே துதிகளின் உன்னதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐயோ ஆறுமுகம் ஜெபம் பண்ணியா? எங்கே இருக்க? லைனில் இருக்கியா? அபே ஆறுமுகம் ஜெபம் பண்ணு. சரி, தகப்பனே, இந்த கால வேலை இந்த சார்ந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நல்லவர், இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன், எங்களை வழிநடத்தும் இந்த வேலையிலே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஈவினிங் பிரேயரில் தேவனாகி கர்த்தர் உங்களுடைய ஊழியக்காரோட நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவர் வெளிப்பட்டு எங்களை நீர் ஆண்டவரை சிற்றியும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். எங்கள் பாவங்களும் சாப்பலும் அக்கிரமும் எங்களை விடுவித்து ஆண்டவர் எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கி எங்களை உயிரோட வைத்திருக்கிறீர். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலே சகோதரர்கள் எல்லோரும் இந்த செய்தி கேட்கட்டும். எல்லோரும் இந்த செய்தி ஆண்டவரே இந்த ஈவினிங் பிரேயர் அட்டன் பண்ணட்டும். எல்லோரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உணர்வடைவோமாக, ஆண்டவரை குணப்படுவோமாக, தேவனை விசுவாசிப்போமாக, உங்களுடைய நாமத்தை நம்பி நன்மை செய்வோமாக. தீமையை விட்டு விலகி ஆண்டவரே நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லாரையும் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அழைத்து வருவீராக. எல்லாம் தடைகளை நீக்கி பிசாசின் கிரிகளை முற்றிலும் அழித்து ஆண்டவரே ஸ்தோத்திரி இந்த சபையை நீர் வழி நடத்தும். அதிசயங்களும் மறுப்புதலும் நடக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரர் பலப்படுத்தும். ஊழியக்காரர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், கையீட்டு செய்ய எல்லா வேலையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வரும் பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஊழியம் செய்ய கிருபை செய்யும், இரக்கம் செய்யும். சகோதரர் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த செய்தி இப்போது பரத்திலிருந்து எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாட்களில் நம்ம வேத வாக்கியங்களை எடுத்து படிக்க இருக்கிறோம். வேத வாக்கியங்களை எடுத்து நம்ம படிக்க இருக்கிறோம். வேத வாக்கியத்தை எடுத்து படிப்பா. இந்த வசனத்தை படி. என்ன தெரியுது? மற்றொன்றவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படியாக ஏற்படுத்துவேன். அவர்கள் அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். சரி, இந்த வசனத்தை கர்த்தர் அதில் உள்ள தேவன் தன்னோட ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. இந்த வசனத்தோடு தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கூட்டும்படிக்கு நாம் வேண்டிக் கொள்வோம். எங்கள் பிதாவே, இந்த வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற அப்படின்னால் அது மாம்ச பிரகாரமாக யாருமே இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியாத ஆண்டவரே. ஆம் பிதாவே, அதை நாங்கள் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவதற்கு எங்களுக்கு அடுத்ததல்ல. நீ ஆவியானவர் தாமே எங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணாவிட்டால் அது எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகவே நீர் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி தருவீராக. தொடர்ந்து இந்த நேரத்தில் அதை நீர் வியாக்கியானப்படுத்தி குடிப்பீராக. எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்த எங்கள் கண்ணீரை துடைப்பீராக. அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இந்த வேத பாகத்தை வாசித்தோம். தேவன் இன்னும் யாரும் வரலையா? அதோடு தன்னோட ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. வேத வாக்கியங்கள்லாம் என்றைக்குமே தான் தோன்றித்தனமாக எழுதப்பட்டது கிடையாது.
வேத வாக்கியங்கள் என்றைக்குமே அதுக்கு ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது. ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷனை யாருமே ஆளாளுக்கு அதுக்கு வந்து கருத்து சொல்ல முடியாது. இன்றைக்கி அரசியல்வாதிகள் ஒரு அறிவுமே இல்லாமல் அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையில் கொள்கை என்பது ஜனங்களை கொள்ளையடிப்பதை கொள்கையாக கொண்டு அதையே கொள்கை அவர்களோட கட்சி கொள்கையாக கொண்டு இந்த காரியங்களை செஞ்சுட்டு வராங்க. அது வந்து ஆனால் உண்மையாகவும் தேசத்துக்கு நன்மை செய்ய மோடி போன்றவர்கள் தேசத்துக்கு நன்மை செய்யணுங்கிற அக்கறையோடு இருக்காங்க. பொதுவாக அவர்கள் அப்படி வளர்ந்த விதம் அப்படி நன்மை செய்யக்கூடியவர்களுக்காக கொள்ளையடிப்பதே தங்கள் குடும்பம் மட்டும் வாழணும் அப்படின்னு கொள்ளையடிப்பதே நோக்கமாக இருக்கக்கூடிய மனுஷர்கள் இருக்கிறாங்க. கருணாநிதி குடும்பம் போன்று அருவருப்பானவர்கள். இதே போல் எல்லா ஸ்டேட்லேயுமே அங்கே இருக்காங்க. இப்போ மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மம்தா பானர்ஜி, லல்லு பிரசாத் யாதவ், பீகார் பகுதியில் இப்படியாக எல்லா இடங்களிலுமே ஊழல் பேர்வழிகள் அங்கே இருக்காங்க. அவர்களுடைய கொள்கைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நாட்டில் குழப்பத்தை விளைவிக்கணும், ஜனங்களை வந்து குழப்பி அவங்ககிட்டருந்து காசை பறிக்கணும், இதே நோக்கத்தோடு தான் இருக்காங்க. அதில் போன்ற சில அப்படிப்பட்ட பொல்லாத இந்த உலகத்திலையுமே கூட சில மோடி போன்ற நல்ல மனுஷர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இதை யாருக்கு புரிய வைக்க முடியும்? நான் மனுஷர்களை பற்றி பேச வரல, இருந்தாலும் தேவனுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் அது செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், கோரேஸ் என்கிற மன்னன் புறஜாதி மன்னன், ஆனால் தேவன் அவனை எழுப்புறாரு. அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக தான் இருக்கான். ஆனாலும் தேவன் அவனை எழுப்பி அவனை கொண்டு என்ன செய்கிறாரு? பெரிய காரியத்தை செய்கிறாரு. கிழக்குலேருந்து தான் அது செய்கிறாரு. கிழக்கும்போது எருசலேமுக்கு கிழக்கில் தான் அந்த பாரசீகம் இருந்துச்சு. அதனால் அந்த கிழக்கில் வந்து தேவன் உராஞ்சிக்கிற பச்சையை போல் ஒரு மனுஷனை எழுப்பினார். அதே போல் இந்த கடைசி காலத்திலுமே அது கடைசி கால தீர்க்க தரிசனமாக நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்தியாவிலேருந்து அது புறப்படுவதற்கு ஏதுகரமான எல்லா விதமான சூழல்களும் இருக்குது. அதனால தான் இந்தியா தேசத்தை இந்த உலகத்தில் இப்போ முக்கியப்படுத்தி இருக்கிறாரு. அது வளர்ந்து வருகிற பொருளாதாரத்தில் இருக்கிறது. அதனுடைய தலைவர் எல்லாராலையும் போற்றப்படுகிறவராக இருக்கிறார். உலகளாவிய அளவில் முதல் மனிதனாக மோடியை தான் எல்லாரும் சொல்லுகிறாங்க. சரி, நான் அரசியலுக்குள்ளாக போக விரும்பலை. இப்போ வாழ்க்கையில் கான்டெம்பரரி பீரியடில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் அந்த காரியத்தை நான் சொல்லிட்டு வரேன். கான்டெம்பரரி பீரியடில் நாம் வாழ்ந்து கூட சமகாலத்தில் என்ன உலக நடப்பு என்ன நடந்துகிட்டு இருக்குது, உலக காரியங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறதுன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த உலக அரசியல் எல்லாமே பிசாசுக்குள் இருக்கிறது. அதிலும் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அதிலே தேவன் தன்னோட திட்டத்தை செய்ய ஏதுவாக இருக்கிறது. ஆமாம், அப்படிங்கும்போது இப்போ இந்தியா ஒரு நல்ல நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. முன்பெல்லாம் ரொம்ப வறுமையிலையும் தரித்திரத்துலையும் கஷ்டத்துலையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனுஷர்கள் இப்பொழுது ஓரளவு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பணங்கள் காசுகள்லாம் புழங்குறத நம்ம பார்க்குறோம். காசுகள் நிறைய புழங்குது. இப்போ மனுஷர்களுக்குள்ளே என்ன செய்யுது? காசுகள் நல்ல வசதியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லா சுதந்திரமும் இருக்குது. எல்லா விதமான வசதி, டிவி, வந்து இன்டர்நெட், மொபைல் ஃபோன் இப்படின்னு என்ன செய்கிறாங்க? எல்லாத்துலேயுமே அவங்க வளர்ந்து தான் வந்துட்டுருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சூழலை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு மக்களாக தான் இந்த இந்திய மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, சரி, அது வந்து ஒரு தேவன் நமக்கு இப்பொழுது அளித்த ஒரு நல்ல தருணம். இப்பொழுது இதே இந்தியாவை முக்கியப்படுத்தும் பொழுது இந்த இந்தியாவில் தான் தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். ஏன்னா இந்த இந்தியாவில் ஒரு சபையை உருவாக்கி, இப்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளை நான் சொல்லவில்லை, அவைகளெல்லாம் வழி தப்பி வழி விலகி போய்விட்டது. அவர்களெல்லாம் உலக ஆச்சாரங்களிலே போய் உலகத்தோடு அவைகள் போய் ஒட்டி உறவாடுகிறபடினாலே அவர்களை விபச்சாரிகள் என்றும் விபச்சாரிகளே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா அவர்கள் நிர்வாணமாகவும் குருடர்களாகவும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெந்தகோஸ்தே சபைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. சிஎஸ்ஐ சபை சொல்லவே வேணாம். ஆமாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சபைகளுமே விபச்சாரிகளுமாகவே அவர்கள் இருக்கிறார்கள். கண்கள் சுருங்கி போன குருடர்களாக
பார்வை இல்லாதவர்களாக. அதை தான் தேவன் லவோதிக்கியா சபையிலே அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த முட்டாள் சபை. ஆகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நாம் சொல்லுவதற்கு இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விட்டது. வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ராஜ்யம், வேறொரு காரியத்தை தான் அவர்கள் நாடுகிறார்கள். உலக ராஜ்யத்தை தான் நாடுகிறார்கள். ஆமாம், அவர்களுக்கென்று தவறான போதனைகள், தவறான கொள்கைகள், விபரீதங்கள் எல்லாமே இருக்கிறது. அவருடைய சிஸ்டமே தேவனுடைய சிஸ்டம் அல்ல, அது பாபிலோனிய சிஸ்டமாக இருக்கிறது. ஆனால் தேவன் பரத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் தேவன் இந்த கடைசி காலத்தில் நமக்கு பரத்திலிருந்து சத்தியத்தை கொடுக்குறவராக தான் இருக்கிறார். அதான் நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆமாம், பரத்திலிருந்து சத்தியத்தை கொடுக்குறார். ஆமாம், பரம் என்பது என்ன? உன்னதம். இப்பொழுது உன்னதத்திலிருந்து நமக்கு ஒரு லிங்க் கிடைக்கிது. அந்த கால், அந்த தேவன் ஹாட்லைன் போல் நமக்கு எப்போதுமே ஒரு ஹாட்லைனை வச்சிருக்கிறார். பரத்திலிருந்து நமக்கு நாம் தவறு செய்யும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல புத்திமதிகள் உன்னதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிது அன்பானவர்களே. அதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆமாம், அதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுது என்ன சொல்லியிருக்கு? கட்டுண்டவர்களை விடுதலையாக்க. இப்போ யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கு அந்த உலகத்தில்? நிறைய பேர் கட்டப்பட்டிருக்காங்க. பாருங்கள், அவர் நிறைய பேர் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த வசனத்தில் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிப்படுங்கள் என்றும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லிட்டுனா, thou mayest say to the prisoners, go forth to them that are in darkness. அதாவது இந்த உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், ஆமாம், சிறைப்பட்டு போனவர்கள், வாழ்க்கையிலே கத்தருக்கென்று காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பிசாசானவன் சிறையிலே போடுவான். ஒரு வசனம் இருக்குது, 10 நாள் சிறையில் இருப்பீர்கள் அப்படின்னு. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் என்பது ஒரு 10 யுகத்தை கூட குறிக்கலாம். தேவன் அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறான்னு தெரியாது. ஒரு நாள் 1000 வருஷத்துக்கும் இது பண்ணுவார், 10 நாளை 10 வாரங்களுக்கும் செய்வார். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் நமக்கு அதை வெளிப்படுத்தும் பொழுது தான் 10 நாள் அப்படி தான் தானியேலுடைய 70 வாரங்கள் வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கு. தானியேலுடைய 70 வாரங்கள் அந்த விதமாக தான் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அன்பானவர்களே. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தானியேலுடைய 70 வாரங்கள் எப்படி? அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னா அது 10 வருடங்களாக இருக்கலாம், இல்லாட்டி 10 காலங்களாக இருக்கலாம். ஆனால் அதே போல் தான் உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் தேவன் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த காரியங்கள்லாம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். தேவன் மகத்துவமான காரியத்தை, மகிமையான காரியத்தை பேசுகிறார். அற்புதமான காரியங்களை அவரால் பேச முடியுது. அப்போ நாம் போய் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவது. உலகம் பூராகவே ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அநேக சபைகளோட ஆத்துமாக்களை அவர்கள் சீர்கெட்ட நிலைமையில் வச்சுருக்காங்க. சீர்கெட்ட நிலைமையில் தான் ஜனங்கள் இருக்குது. ஆனால் ஜனங்களை சீருக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு வேதம் என்கிற வெளிச்சம் வேண்டும். இந்த வேதத்தை உடைச்சி கொடுத்தா தான், அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், மறைக்கப்பட்ட ரகசியங்களை எடுத்து கொடுத்தா தான் ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். இதை காணக்கூடிய ஜனங்கள், நாங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு அறியாமைகளை வாழ்ந்திருக்கிறோம், புத்தீனமாய் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷத்தின் ஒளியானது அங்கே வெளிப்படுது. இந்த மத்திய 5 கூட எவ்வளோ பெரிய ஞானத்தை நமக்கு தருது. இந்த மத்திய 5 சுரேஷ் என்பவனுக்கு விரோதமாக சாட்சி அடிக்கிறது. இன்றைக்கு செல்வம் என்பவனுக்கு விரோதமாக சாட்சி அடிக்கிறது. இப்போ அது அவங்களோட காலம் முடிஞ்சிருச்சு, அவங்களோட டேர்ன் முடிஞ்சிருச்சு. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ அழுகிற ஜனங்கள் நகைக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்துருச்சு அன்பானவர்களே. ஆமாம், இந்த காலம், இந்த நாட்கள் நம்ம இது வரைக்கும் நம்ம அழுதுட்டோம். நம்ம அழுதுகிட்டு இருந்தாலும் நாம் சாகவில்லை. நாங்கள் ஒரு வசனம் உண்டு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவது போல் இந்த சபையானது ஒடுங்கி போகாமலே வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஆமாம், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லைன்னு சொல்லி, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று பரிசுத்த வேதாகமம் பழைய மொழிபெயர்ப்பிலிருந்து வசனத்தை எடுத்துக்கொடு. நிச்சயமாக
2 கொரிந்தியர் 4:8 உள்ள வசனம் இதுதான். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. தொடர்ந்து அடுத்த வசனம். நிச்சயமாக 2 கொரிந்தியர் 4:9 உள்ள வசனம் இதுதான். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த வசனத்தை மறுபடியும் நான் படிக்க சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த வசனத்தை அழகாக நான் சொல்கிறேன் பாருங்கள். நிச்சயமாக 2 கொரிந்தியர் 4:8 உள்ள வசனம் இதுதான். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. நிச்சயமாக 2 கொரிந்தியர் 4:9 உள்ள வசனம் இதுதான். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பார்த்தீங்களா? இந்த வசனத்தை எடுத்து படிங்க. ஆமாம், இந்த அப்போ பாருங்கள், இதே போல் இந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கோம். இவ்வளோ காலம் காத்திருந்தும் நாம் ஒழிந்து போகிறது இல்லை, நமக்கு ஒரு முடிவு இல்லை. ஆனால் நமக்கு முன்பாக பெருமையாக வாழ்ந்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், நம்ம ஏளனம் செய்தவர்கள் எல்லாரும் மடிந்து போகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அன்பானவர்களே. ஆமாம், இப்போ நம்மளுடைய டேர்ன் வந்துருச்சு. நாம் இனி தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறோம். இதோ நம்முடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ஆமாம், நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப சமீபமாக ஆயிடுச்சு. இனிமே நம்ம கஷ்டப்பட போகிறது கிடையாது. பட்ட கஷ்டங்களுக்கு தேவன் நிச்சயமாக ஒரு பெரிய ரிவார்டு வச்சிருக்கிறார். ஆமாம், நாம் போய் என்ன செய்ய போகிறோம்? இன்னும் கட்டப்பட்ட ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள். இருள் என்றால் என்ன? அறியாமை. இன்னும் அறியாமை, தேவனை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், தேவனுடைய அன்பை ருசி பாராமல் இருக்கிறார்கள், இன்னும் கட்டப்பட்டிருக்கிறார்கள் வியாதியினாலே, பலகீனத்தினாலே, வறுமையினாலே. இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்தாபன கோட்பாடுகளினாலே அநேகர் அங்கே இருக்கிறாங்க. இன்னுமே ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய அநேக ஆத்துமாக்கள் சீர்கெட்ட நிலைமையிலே இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்குது. ஆனால் இந்த பிரசங்கிக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை நமக்குள் தேவன் கொண்டு வர போகிற இந்த மாற்றம், அது ஸ்தாபன சபைகளுக்குள்ளாக ஊடுருவி அது பூட்டின வீட்டுக்குள்ளாக சென்று அநேகரை இந்த விதமாக அது ஜனங்களை காப்பாற்றும், ஜனங்களை அது விடுவிக்கும். ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வெளிச்சத்துக்குள்ளாக வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான சத்தியம் ஒன்று இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறாரா? இதுவரைக்கும் நாம் தெய்வத்தை அறியாமல் விக்கிரகத்தில் அல்லவா மூழ்கி இருந்தோம், உலக ஆசையில் இருந்தோமே. இந்த பணம் நமக்கு என்னத்தை செய்யும்? இதிலிருந்து இந்த பணம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு நிம்மதியை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையை இந்த உலகம் கொடுக்கக்கூடாது. தராத சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறாரே என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அதுக்கு தான் தேவன் நமக்கு ஒரு வல்லமையை தரப்போகிறார். அதுக்கு தான் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் நம்மை தற்காத்து நம்மளுடைய கரத்தை பிடித்து நம்மிடத்தில் அப்படி தான் பேசி வருகிறார் அன்பானவர்களே. ஆமாம், அப்படி நம்ம செய்யும்போது இனி அவர்கள் பசியாக இருப்பதில்லை, தாகமாக இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிற அவர்களை வழி நடத்தி அவர்கள் நீரூற்றுகள் என்றதுக்கு கொண்டு போய் விடுவார். சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டியானவர் தாமே அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீரூற்றுகளுக்கு நிறைய நடத்துவான்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. இந்த கடைசி காலத்தில் தான் அந்த செய்தி தான் இது. ஆமாம், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீ எனக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொடு, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீ எனக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொடு, ஆட்டுக்குட்டியானவர் தாமே ஜீவ நீரூற்றில் இதுக்கு நேராக அவர்களை நடத்துவார் என்கிற வசனம் எங்கே இருக்கிறது? எடுத்துக்கொடு. நிச்சயமாக வெளிப்படுத்துதல் காலை 7:17 உள்ள வசனம் இதுதான். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு அவர்களை நடத்துவார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். பார்த்தீங்களா, இவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம். ஆமாம், அதாவது சிங்காசனத்தின் நடுவில் அந்த உலகத்துக்கு செய்தி அளிக்கிறவர் அவர் தான். சிங்காசனத்தின் நடுவு என்றால் தேவனுடைய மத்தியில், கோர் பாயிண்ட், நியூக்ளியஸ். இயேசுவானவர் யார்? அவர்தான் பிதாவினுடைய இருதயத்தில் இருந்தவர், அவருடைய மடிக்குள் இருந்தவர். மடி என்றால் மார்பகம், அதாவது அவருடைய இருதயம் என்ற அர்த்தம். அங்கு அதாவது தேவனுடைய முக்கிய
புள்ளி, அதாவது அது தேவனே தான், தேவனுடைய பாகம். தேவனுக்கு கண்கள், கைகள், கால்கள், மூக்குகள் இருக்கிறது என்று வைத்து கொண்டால் அவருக்கு ஒரு இருதயம் இருக்கும் அல்லவா? அந்த இருதய பகுதி தான் ஆட்டுக்குட்டியானவர். அதுதான் சிங்காசனத்தின் நடுவிலே, அங்கிருந்து உத்தரவு பிறக்குது. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய செய்தி கூட இது மனுஷர்கள் கொடுக்கக்கூடிய செய்தி அல்ல, அது பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து தேவன் கொடுக்குறார். இது பயபக்திக்குரிய செய்தி. இந்த சிங்காசனத்தை சுற்றி தான் கேருபீன்களும் சேராபீன்களும் ரெக்கைகளை அடித்து பறக்குகிறது. அவ்வாறு செட்டைகள் 6 செட்டைகள் இருக்கிறது. 2 செட்டைகளால் பறக்குது, 2 செட்டைகளால் கண்களை மூடிக்கொண்டிருக்கு, 2 செட்டைகளால் கால்களை மறைத்து தெய்வத்துக்கு வணக்கத்தையும் பயத்தையும் பக்தியும் செலுத்துகிறது. அவ்வளவு பயபக்திக்குரிய தெய்வத்தை தான் இந்த உலகத்தில் இந்த பிசாசானவன் கொஞ்சம் கூட மதிகெட்டு போய் சீர்கெட்டு போய் அவரை எதிர்க்கிறான். அதனால தான் இந்த உலகத்தில் கூடிய தேசங்களை ஈனப்படுத்திட்டான். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஐரோப்பா யூனியன், இப்படியாக இப்படிப்பட்ட எல்லா தேசங்களையும், ஜப்பான், சீன தேசம் போன்ற எல்லா தேசங்களையும் ஈனப்படுத்தி வச்சுருக்கான். நம்ம தேசத்தையும் அவன் ஈனப்படுத்தி தான் வச்சுருந்தான். பாகிஸ்தான் போன்றதும் இன்னும் சவுதி போன்ற இஸ்லாமிக் கண்ட்ரிஸையும் அவன் ஈனப்படுத்தி வச்சுருக்கான், ஜனங்களுக்கு உண்மையான சத்தியம் தெரியாதபடிக்கு. ஆமாம், அவர்கள் எல்லாரையும் அறியாமைக்குள்ளாகவே அவன் நடத்திக்கிட்டு இருக்கான் பிசாசானவன். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. ஆனால் தேவன் இந்த உலகத்துக்கு தன்னுடைய திருக்குமாரனை அனுப்பி சுவிசேஷத்தை கொடுத்தார். அந்த சுவிசேஷம் தான் இப்பொழுது உலகமெங்கும் வானத்தின் கீழெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருது. அது தோற்று போனது போலவும் அது இல்லாதது போல இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய சுடர்களாக தான் நம்மளை வச்சிருக்கிறார். சுடர் என்றால் என்ன? ஒளி கீற்றுகள் என்ற அர்த்தம். நாமெல்லாம் சோதிகளாக சுடர்களாக வச்சிருக்கிறார். இந்த சுடர்களுக்கெல்லாம் தகப்பன் இருக்கிறார். அதனால தான் யாக்கோபு சோதிகளின் பிதாங்கிறார். அவர் நம்முடைய பிதா. நாமெல்லாம் தேவபுத்திரர்களாக இருந்து இந்த சுவிசேஷத்தை உலகம் பூரா கொண்டு செல்லும்பொழுது அது வெறும் சுவிசேஷமாக சொல்லாது, அது குணமாக்கும் வல்லமையாக, அற்புதங்களை செய்யக்கூடியதாக, தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதாக, சில தீர்க்க தரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லி இவைகளெல்லாம் நடக்குமா பிரதர்? ஆட்களே சபையில் இல்லையேன்னு நம்ம சொன்னாலும் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை அன்பானவர்களே. அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு கொஞ்சமும் கிடையாது. தேவன் அதை நமக்கு தந்தருளுவார். ஆகவே கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாம் விடுவிக்கப்பட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவோம். இந்த மாலை செய்தி விதமாக இருக்கட்டும். நாளை தினம் ஆராதனைக்கு நம்ம ஆயத்தமாகும். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது நாம் உணர்ந்து மகிழ்ச்சி அடைவோம் அன்பானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆவார்களாக, உற்சாகம் அடைவார்களாக. நாங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உலகமெங்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லவும், அநேகருக்கு நாங்கள் விடுதலை கூறவும் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பது இதன் மூலம் விளங்குவதாக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்துள்ளோம். கனமும் மகிமையும் துதியை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். செய்தி கேட்ட ஜனங்களுக்குள்ளாக கர்த்தாவே ஒரு தெளிந்த புத்தி, தெளிந்த ஞானம், விடுதலையான ஒரு அனுபவம், எல்லா தெய்வீக அனுபவங்களும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. கன மகிமை துதியை எடுத்துக்கொள்ளும். ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டபடினா நமக்கு ஸ்தோத்திரம் 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 என்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினா நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.